அடுத்த நாள் இன்ஷால்லா எத்தனை மணிக்கு பார்ப்போம்? 9 நிமிஷா தொடங்கும். அதில் தொடர்ந்து தராவே பயான் இன்ஷால்லா நடைபெறும். மற்ற பள்ளிகளில் 9:20 ஜமாத்து, இங்கே 9 ஜமாத்து இன்ஷால்லா. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இறுதியான நாட்களை அடைந்திருக்கிறோம். குர்ஆனுடைய முழு குர்ஆன் நாளை இன்ஷா அல்லாஹ் நிறைவு பெற இருக்கிறது. இத்தனை நாட்களும் குர்ஆனை கேட்கக்கூடிய பாக்கியம் கொண்டு அல்லாஹ்வுடைய நாமம் இன்று ஓதப்பட்ட திருமறை வசனத்தில் அல்லாஹ் வஅம்மாமன் காஃப மக்காம ரப்பிஹி வனஹன ஸாலி தர்வாஹ இன்னல் ஜன்னத அல்லாஹ். யார் தங்களுடைய நர்ஸை அடக்கி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை அஞ்சுகின்றாரோ, பயப்படுகின்றாரோ, அப்படிப்பட்டவர்கள் ஒதுங்கக்கூடிய இடம் ஜன்னத்துல் மஅவா, சுவர்க்கம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகின்றார். அவர்கள் ஒதுங்கக்கூடிய இடம் ஜன்னத்துல் மஅவா, உயர்ந்த சொர்க்கத்தை அவர்களுக்காக நாம் தயாரிப்பதாக சொல்லுகின்றார். காரணம், நர்ஸ் இருக்கிறது, அவ்வளவு சீக்கிரம் நாம அடக்கி ஆள முடியாது. நம்முடைய நர்ஸு தான். அல்லாஹ் அதுக்கு பல தோட்டங்களை கொடுத்திருக்கிறான். அலைபாயக்கூடிய தன்மை உண்டு. அது எத்தனை பெரிய மேதாவியா இருந்தாலும் சரி, எத்தனை பெரிய படிப்பாளியா இருந்தாலும் சரி, அதை அடக்கி ஆளுவது என்பது தனிப்பெரும் சிறப்பு. அதனால யார் தன்னுடைய நர்ஸை அடக்கி ஆண்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை அஞ்சுகின்றாரோ அவர் ஒதுங்குவிடும் சுவர்க்கம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். என்ன நர்ஸ் அவர் செய்யணும்? கட்டுப்படுத்தி இருப்பது என்பது ரொம்ப இயலாத காரியம். காரணம், இப்ப நம்முடைய பள்ளிகள்ல நோன்பு திறப்பு நிகழ்வு பார்த்தாலே நமக்கு புரியும். அன்றைய தினம் ஏதாவது விசேஷமான ஏதாவது கூடுதலாக இருந்தால் ஒன்றும் இல்லைன்னா எப்பொழுது போல ரெகுலரா ஒரு நம்ம பார்க்கணும். அப்ப என்ன காரணம்? இந்த பள்ளிக்கு போனா இது இருக்கு, இந்த பள்ளிக்கு போனா இங்க இருக்கு, இந்த பள்ளிக்கு போனா சீக்கிரம் போறவங்க, இந்த பள்ளிக்கு போனா லேட்டா இருப்பாங்க, என்ன ஓட்டங்க. இப்ப நமக்கு அதுவே நம்மளுடைய வித்தியாசங்கள் நமக்கே தெரியும். அப்ப பள்ளினா எல்லாம் ஒண்ணுதான். அப்ப அதுல வித்தியாசம் என்பது இல்லை. ஆனால் நம்முடைய யுத்தங்கள் அதுல ஒரு வசுவாசம் இருக்க மாட்டான். அங்க போகாத, அவர் ரொம்ப லேட் பண்ணுவாரு, இங்க போகாத, ரொம்ப சீக்கிரம் முடிச்சுருவாரு அப்படின்னு எதையாகிலும் உள்ளத்திலே சைத்தான் போட்டுட்டே இருப்பான். அப்ப அந்த எண்ணத்தை அடக்கி ஆள வேண்டும். அதுதான் கற்பனையா ஒரு கதை சொல்லுவாங்க. ஒருத்தர் தியானத்துல இருக்க போறேன் அப்படின்னு தனிமையில உட்கார்ந்தார். தனிமையில உட்கார்ந்து தவம் செய்வதற்காக உட்கார்ந்து இருக்கிறார். அந்த நேரம் ஒரு பெண்மணி குறுக்கே போகிறார். சலங்கு சலங்கு கேட்குது. சைத்தான் இருப்பானா, யாருன்னு பார்த்துட்டான். அவங்களுக்கு தனம் கலைஞ்சு போச்சு. ஆஹா, சரி, நம்ம என்ன நோக்கத்துக்காக பண்றோம், சைத்தான் அவங்க நினைச்சுட்டாங்க அப்படின்னு. சரி, நாளைக்கு நம்ம இந்த மனசை கட்டுப்படுத்தி நாளைக்கு தவம் அப்படின்னு மறுநாள் உட்கார்ந்து தவம் செஞ்சான். இப்ப என்ன, கண் பார்க்கக்கூடியதா இருக்கு, ஆனா கண்ணை பொத்திடுவோம், கண்ணை கட்டிட்டு உட்கார்ந்தான். மீண்டும் அதே போல செய்ய அவன் பெண்மணிய சலங்கை ஒலியோட நடக்க விட்டான். சத்தம் காதல கேட்டு உடனே அவன் பார்த்துட்டான். இன்னைக்கு ஏமாந்து நம்முடைய எண்ணம் நிறைவேறலைங்க அப்படின்னு. சரி, நாளைக்கு தவம் பண்ணுவோம், நாளைக்கு காதை இழுத்து பொத்திடுவோம் அப்படின்னு நினைச்சான். கண்ணை கட்டினா காதை நல்லா பொத்திருந்தாங்க. மறுநாள் சைத்தான் நினைச்சான். அதே மாதிரி பெண்மணிய தலைமை மல்லிகை பூவோட மனமா நடமாட விட்டான். இப்ப முகரக்கூடிய சக்தி மனிதன் இருக்குதா இல்லைங்களா? இப்ப அலைப்பாயுது. உடனே கண்ணை திறந்து பார்த்தா தவ கிளம்பி போச்சு. இப்படி 3 நாளுமே சைத்தான் அவனை ஏமாத்திட்டான். இப்படி மனிதனுடைய எண்ணங்கள் இருக்கு பாருங்க, என்ன ஓட்டம், அதை அவளுக்கு சீக்கிரம் பக்குவப்படுத்த முடியாது. இதற்காக ஒரு வாழ்ந்த பெரியார்கள் உலமாக்கள் அதற்காக தனியா பயிற்சி எடுத்தாங்க.
இதற்காக வேண்டி தனிமையில் பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் அவங்கள்ட்ட ஒரு மாணவர் கல்விக்கிறாங்க. அதுல ஒரு மாணவர் 12 ஆண்டு காலம் அவர்கிட்ட பயிற்சி பெற்றார். குர்ஆன், ஹதீஸ், தஃசீர், ஃபிக்ஹ் இப்படி எல்லா கலைகளுடைய நூல்களையும் 12 ஆண்டு காலம் இருந்து அந்த இமாம்கிட்ட அவர் பயிற்சி பெற்றார். 12 ஆண்டு காலம் பயிற்சி பெற்று அவருடைய கல்வி நிறைவு பெறக்கூடிய தருணத்திலே ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் கிட்ட தன்னுடைய உஸ்தாதிகிட்ட, ஷேக் அவர்களே, என்னுடைய கல்வி ஆண்டு நிறைவு பெற்று போச்சு. 12 ஆண்டு காலம் நான் உங்கள்கிட்ட கல்வி கற்றுக் கொண்டிருந்தேன், மார்க்க கல்வி தெரிஞ்சுக்கிட்டேன், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். அப்ப ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, மீண்டும் நான் எப்போ வந்து சந்திக்கணும் ஒரு தேதி பொழுது நான் போன பிறகு வா அப்படின்றாரு. நீங்க போன பிறகு நான் யாருக்கு பாக்குறது அப்படின்னு அந்த மாணவர் திரும்ப கேட்டார். சொன்னாங்க, நான் என்ன அகம்பாவம் விட்டு போகணும், நான் எந்த உட்படுத்தார். நாம ஏதாவது ஒரு செயல் செய்வோம், நான் தான் செஞ்சேன், நான் தான் முயற்சி பண்ணேன், என்னுடைய முயற்சி தான் நான் இல்லைன்னா அது நடந்துருக்குமா அப்படின்னு சில நேரங்களில் சைத்தான உள்ளத்துல வந்து உட்கார்ந்துருவோம். அப்ப அந்த செயலினுடைய கூலி பயணம் அந்த எஹ்லாஸ் தன்மை ஏற்பட்டு போகும். அப்ப அந்த உஸ்தாதுகிட்ட மாணவன் கேட்டான், சரி நான் விடைபெறக்கூடிய நேரம் ஆயிடுச்சு, 12 ஆண்டு காலம் இருந்த இவ்வளவு பெரிய ஞானி என்பதான் ஒரு புகழ் காட்ட வேண்டியிருந்தான், உங்களை பத்தி ரொம்ப பிரபலமா பேசப்படுது, ஜுனைத் ரஹ்மத்துல்லாஹ் ரொம்ப கல்வி ஞானி அப்படின்லாம் உங்களை வந்து ரொம்ப பக்குவப்பட்ட மனிதர் என்பதாக பேசப்படக்கூடிய நேரம் நான் பார்க்கிறேன். ஆனா 12 வருஷம் உங்கள்கிட்ட நான் பண்ணிட்டு கல்வி கற்றுக்கிட்டேன், எந்த கராமத்தையும் நான் பார்க்கல, எந்த அதிசயங்களையும் நான் பார்க்கலையே, அப்படி எதுவும் நீங்க பெருசா செய்ய நான் பார்க்கல அப்படின்னு அந்த மாணவர் சொன்னாரு. இப்ப ஜுனைத் ரஹ்மத்துல்லாஹ் கேட்டாங்க, சரிப்பா 12 ஆண்டு காலம் என்கிட்ட இருந்தேன்ல, என்னைக்காவது நான் ஜமாத் தவறி கலாம தொழுகை பார்த்தேன் கேட்டாங்க. இல்ல என்ன அந்த மாணவர் 12 ஆண்டு காலம் இதை விட வேற கராமத்துடைய அதிசயம் என்ன வேணும்? 12 வருஷம் என் கூட இருந்திருக்கிறேன், 12 வருஷம் நான் ஜமாத் தவறாம இருந்திருக்கேன், தொழுகை கலா செய்யல, தொழுகை விட்டுட்டு பிறகு நான் தொழுகல பார்த்தேன்ல, இதை விட வேற என்ன கராமம் வேணும்? அடுத்து கேட்டாங்க, முதல் தக்பீர் விட்டுட்டு 2வது தக்பீர்ல 3வது தக்பீர்ல போய் மஸ்பூக்கா தொழுகை பார்த்தியா? 1 ரக்காத்து இமாமோட தவறு விட்டு பின்னாடி பின்னுக்கு தொழுகை பார்த்துருக்கீங்க? இல்ல. முதல் தக்பீர் தக்பீர் தஹீமா தஹராம முதல் தக்பீர் இமாமோட சேர்ந்து தக்பீர் விட்டு நீ பார்த்துருக்கீங்க? ஆமா. அப்ப இதை விட வேற என்ன உனக்கு கராமத்து வேணும் அப்படின்னு ஜுனைத் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹ் சரித்திரத்தில் குறிப்பிடப்படுகிறது. அப்ப கணித்துள்ள சோதனை நம்ம விளக்குறோம், ஒரு பெரிய மனிதர் அப்படின்னா அவனுடைய ஏதாவது கராமத்துகள் வெளியாகணும், அதிசயங்கள் ஏதாவது நிகழணும் அப்படின்னு நம்ம விளக்குறோம். அது வரல, அவருடைய வாழ்க்கையில அந்த பேணுதல் இருக்குதா? அப்ப இமாம் ஜமாத்தை தவற விடாமல் 12 ஆண்டு காலம் அந்த மாணவன் பார்த்திருக்கிறார் சொல்றத, அப்ப அவரு உண்மையை ஒப்புக்கொள்கிறார். அப்ப அதை விட வேற கராமத்தான நிகழ்ச்சி, வேற அபூர்வமான நிகழ்ச்சி வேற என்ன வேணும்னு கேட்கிறாங்க. சொல்றதுல அப்ப அந்த மனதை கட்டுப்படுத்தி தவறாத ஜமாத்தோடு கலந்துக்கிறதுனா பெரிய நிசல், பெரிய நிகழ்வு. நேரத்துல அந்த உமர்ந்தாங்க அவங்களுடைய மனசை கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய சகாபாக்கள் அவங்களும் ரொம்ப பிரபலமானாங்க. அவங்களுடைய ஆட்சி காலத்துல உமர் ரலியல்லாஹு ஒரு சிறிய படைய பக்கத்துல ஒரு நாட்டுக்கு அனுப்பி இருக்கிறார். அந்த படை வீரர்கள் சென்று யுத்தத்துக்கு போயிருந்த நேரத்துல ஒரு மலை குண்டுல எதிரிகள் முகாமிட்டு இருக்கிறாங்க, பதுங்கி இருக்கிறாங்க. இது போன சஹாபாக்களுக்கு தெரியல. பொதுவா கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள். ஜும்மாவுடைய தினம் மதீனாவுல பொதுவா கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த நேரத்துல யா சாரியா அல் ஜபல், யா சாரியா அல் ஜபல் என்பதாக சத்தமிடுகிறார்கள். பொதுவாவுடைய இடையில சஹாபாக்களுக்கு ஒன்றும் புரியல, புது வார்த்தையா இருக்கு, அமைதி புதுசா என்ன சொல்றாங்க அப்படின்னு அவங்க அமைதி இருந்துட்டாங்க. தொழுகையெல்லாம் நிறைவு பெற்றதுக்கு பின்னால அமீர் அவங்கள இன்னைக்கு ஒரு புதிதான ஒரு நிகழ்வு
பார்த்தோம், இந்த செயல் நாங்க இது வரைக்கும் பார்க்கல, ஏன் என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது உமர்லாளர் சொன்னாங்க, நாம அனுப்பி வைத்த ஒரு படை அந்த மலை முகத்திலே அவர்கள் பதுங்கி இருக்கிறார்கள் எதிரிகள். அது தெரியாம இவங்க அந்த மலை பிரதேசத்துக்குள்ள பிரவேசிக்கப்பட்டாங்க. அவங்க கவனக்குறைவா போயிருந்தாங்கன்னா எதிரிகளால கைது செய்யப்பட்டிருப்பாங்க, கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. அல்லாஹ் எனக்கு அதை காட்டி கொடுத்தா நான் அவர்களை எச்சரிக்கை செய்தேன். இவங்க இருக்கிறது மதீனாவில், அவங்க இருக்கிறது 500,000 கிலோமீட்டர் வெளியில இருக்கிறாங்க. எப்படிங்க சாத்தியமாகும்? இது எப்படி ஆணுச்சு? அப்ப அந்த மன பக்குவம் ஒரு மாதத்துக்கு பிறகு அந்த படை திரும்பி வருகிறது. அப்ப திரும்பி வந்து அந்த படையினரிடத்துல கேட்கப்பட்டுச்சு, நீங்க ஏதாவது வித்தியாசமான நிகழ்வுகளை உணர்ந்தீர்களா யுத்தத்துல அப்படின்னு கேட்கும்போது, ஆமா உமர்லாவுடைய குரல் எங்களுக்கு கேட்டுச்சு, மலை பக்கம் பாருங்க படையினரே, படையினரே இல்ல மலை பக்கம் நீங்க பாருங்க என்பதாக எனக்கு சத்தம் வந்துச்சு. நாங்க உற்று நோக்கணும், அங்க எதிரிகள் முகாமிட்டு பதுங்கி இருந்தாங்க, நாங்க சுதாரித்துக் கொண்டோம், அதை வைத்து நாங்கள் வெற்றி அடைந்தோம் என்பதாக அவங்க சொல்லி காட்டக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு அடிச்சுதான் அவங்களை காணப்படுகிறது. அப்ப மனதை ஓர்மைப்படுத்தினார், மனதை கட்டுப்படுத்தி அல்லாஹ்வுடைய சன்னிதானங்களை நாம் நிற்கிறோம், அல்லாஹ்வுக்கு முன்னால இருக்கிறோம், அல்லாஹ் பார்க்கலாம் என்ற அந்த தக்குவா, அந்த இறை அச்சம் தன்னுடைய உள்ளத்துல வந்துருச்சு. மனதை கட்டுப்படுத்தக்கூடிய பக்குவம் ஏற்பட்டு போச்சுன்னா இப்படியான நிகழ்வுகள் மனிதனுடைய வாழ்க்கையில் கண்டிப்பா நிகழும். அதுதான் இந்த உமர்லாவுடைய கிலாபத்திலே நடந்தது. இந்த மாதிரி பல நிகழ்வுகள் உமர்லாவுடைய ஆட்சி காலங்களில் வந்தது. திடீர்னு மதீனாவுல பூகம்பம், ஜல்சலா, பூமி அப்படியே குலுங்குது. உமர்லாவை வந்து நம்முடைய சாட்டையை கொண்டு அடிக்கிறாங்க, அமைதி பேரு. அல்லாஹ்வின் தூதருடைய கலீஃபாக்கள் இருக்கிறாங்க, சஹாபாக்கள் இருக்கிறாங்க, ஏன் நீ குலுங்குற அப்படின்னு சாப்பிட்டை கொண்டு அடிக்கிறாங்க. அந்த பூமி ஜல்சலா அப்படியே நின்று போச்சு. கேட்கறதுக்கு நமக்கு ஏதோ அப்படி உங்க கல்வி இருக்கலாம். நடந்த நிகழ்வுகள் என்ன, அவங்களுடைய தக்குவாக்கள், அவங்களுடைய இறை அச்சம் அந்த அளவுக்கு இருந்துச்சு. சொல்றோம், யார் தன்னுடைய நர்ஸை பக்குவப்படுத்தி கட்டுப்படுத்திட்டார்கள் அவர்கள் ஒழுக்கம் சுவர்க்கம் என்பதாக சொல்கிறார். இந்த தன்மை சஹாபாக்களுடைய நம்முடைய மனதை அலைபாய விடாமல் ஓர்முகப்படுத்தினார்கள், கட்டுப்படுத்தினார்கள். அப்ப நாமளும் தொழுகிறோம், நாமளும் நோன்பு வைக்கிறோம், நாமளும் ஜகாத் கொடுக்கிறோம், நாமளும் ஹஜ் செய்கிறோம், இன்னும் பிற அமல்களை செய்கிறோம். ஆனால் நம்முடைய எண்ணங்கள், என்ன ஓட்டங்கள் சில நேரங்களில் அந்த பொருள் எவ்வளவு அழகா ஓடுற, எவ்வளவு நேர்த்தியா உன்னுடைய காரியங்கள் செய்யற அப்படின்னு என்ன செய்யலாம், ஏறி உட்கார்ந்து தலையில நல்லா அரைச்சி நம்ம ஏமாற்றிட்டு வரலாம். செய்த அமல் கூலி இல்லாம மாற்றலாம். அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ் வழிபடுத்தி உயர்ந்த சுரங்கத்துக்குரிய அல்லாஹ் நம் அனைவரையும்